ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே போல் HTML சீரியஸ்க்கு அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டாகிராமோடைய வெப்பேஜ் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய கோட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலி இன்ஸ்டாகிராமோடைய ஃபுல் பேஜை வந்து இன்ஸ்டான்ற கிளாஸ்க்குள்ளே லோகோ, அப்புறம் சர்ச் பார், இதெல்லாம் வந்து அப்புறம் ஐகான்ஸ், இதெல்லாம் வந்து எல்லாமே இன்ஸ்டான்ற அந்த டிவ்க்குள்ளே செப்பரேட்டாக பிரித்து ஸோ ஹெட்டிங் டேக்கில் வந்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்கு இதில். ஸோ அடுத்து வந்து தனி டியூவில் லெஃப்ட் சைடு, அதாவது 2 அலோகேட் பண்ணியிருக்கோம். இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பேஜ் அலோகேட் பண்ணி ஸோ இதில் வந்து ஸ்டோரிஸ் வந்து ஸ்டிக்கியாக இருக்க மாதிரியும், ஸோ அதில் வந்து ரைட் சைடில் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்க மாதிரியும் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ யூஸ்வலி வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுலாம் ரைட் சைடில் இருக்குங்களா. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டோரேஜுக்கு மேலே ஐக்கான் இருக்கும். ஸோ ஐக்கான்லாம் வந்து இமேஜ் சோர்ஸை கொடுத்து நம்ம இப்படி பண்ணிடுவோம். எல்லாருக்கும் வந்து மேலே ஸ்டோரேஜுக்கு ஐக்கான் கொடுத்து ஸோ இது வந்து CSS போல் தனிப்பட்ட முறையில் அந்த ஐக்கான்ஸுக்கு வந்து நம்ம கலர் கொடுத்து ஒரு ஸ்டோரிலாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கலரில் இருக்கும்ல, பிங்க் கலரில். ஸோ யூஸ்வலாக அது பார்டர் கலர்லாம் வந்து நம்ம CSSல கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து போஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து மேலே வந்து ஹெட்டிங் கண்டென்ட் இருக்குது. ஸோ டைட்டில், போஸ்ட் டைட்டில், அதுவும் வந்து போஸ்ட் லெஃப்ட்டில் ஒன்று இருக்கும், போஸ்ட் ரைட்டில் வந்து ஒரு சிம்பிள் இருக்கும் மேபி. ஸோ அதில் வந்து இமேஜுக்கு வந்து யார் நம்ம போஸ்ட் பண்ணுறோமோ அவங்களோட இமேஜ் சின்னதாக சிமிலராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய இமேஜ், அடுத்து அவங்களுடைய டைட்டில், போஸ்ட் டைட்டில், அதுக்கு ஐகான், நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய நேம், அடுத்தது அவங்க லொக்கேஷன் தனிப்பட்ட நம்ம சொன்னோம்ல. ஸோ யூஸ்வலி அது அடுத்து அவங்களுடைய போஸ்ட், இமேஜ் போஸ்ட், யூஸ்வலி இப்போ டிஸ்கிரிப்ஷன், ஃபோட்டோ கண்டென்ட்டில் ஹார்ட் சிம்பிள், க்ளவுடு மாதிரி, அப்புறம் வந்து சென்ட் சிம்பிள், அடுத்து வந்து இங்கே சேவ் பண்ணுறதுக்கான அந்த லெஃப்ட் சைடில் அலோகேட் பண்ணுவோம்னு சொன்னால. அதுக்கடுத்து வந்து அவங்க எத்தனை லைக்ஸ் வச்சுருக்காங்க அது தனியாக இது பண்ணுறதுக்கு மார்ஜின் கொடுத்துருப்போம். இதெல்லாம் CSS கோடில் பார்த்தா தெரியும். ஸோ யூஸ்வலி அடுத்து வந்து அவங்களுடைய நேம் மட்டும் பார்டராக காமிக்கிட்டு ஃபாண்ட்டை வந்து போல்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது ஒரு டிஸ்கிரிப்ஷன் சின்னதாக எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னா வியூ ஆல் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமோட இதில். அடுத்து எத்தனை ஹவர்ஸுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது தனியாக டியூ கால் பண்ணி அவங்க அது ஃபாண்ட் சைஸ் வந்து சின்னது பண்ணியிருக்கு. அடுத்து வந்து இது வந்து கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்டாரில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஐக்கான் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் பண்ணி ஆடியோ கமெண்ட் கொடுத்து ஐக்கானை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து போஸ்ட்டுன்ற ஒரு இதை வந்து நம்ம ரைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கு. அது இது தனிப்பட்ட டிவிஷன். ரைட் சைடு லெஃப்ட் சைடையும் கால் பண்ணி அந்த லெஃப்ட் சைடுக்குள்ளே இது ஒரு லெஃப்ட்டை கால் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ யூஸ்வலி இதே போல் தான் இருக்கும் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா